விஜய் தொலைக்காட்சி பிக் பாஸ் போய்கிட்டு இருக்கு. பிக் பாஸ்ல என்ன கொடுமை பண்றான், இவனை கொண்ட பிக் பாஸ் வீட்டில் வச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி எல்லாம் என்னங்க பண்றாரு? ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நிகழ்ச்சி, விளையாட்டு நிகழ்ச்சி, உன்னால அதை பொறுக்க முடியல. அவனை வெளியேற்றுங்க முதல்ல. அவதாங்க எல்லாம் பண்றா, அவ்வளவு கோபம் வருது. ஆனா நாட்டுக்குள்ள எவ்வளவு கொடுமை பண்ணாலும் ரசித்து கொண்டு சிரித்து கொண்டு கடந்து போயிடுற. நான் திமுகவுக்கே போடுவேன், அதிமுகவே போடுவேன். போடுங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் முதல் முறையாக வாக்கு செலுத்த போறதில்லை. 60 ஆண்டா வாக்கு செலுத்துறீங்க. 60 ஆண்டு. இப்ப புதுசா ஒருத்தர் கிளம்பிட்டாரு. நான் களத்திற்கிட்ட மட்டும் தான் மோதுவேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் பனையூர்ல மாடி வீட்டுல மொட்டை மாடி நின்றுட்டு இருக்கிறேன். களத்தை பத்தி யாரு பேசுறது இல்லையா? களத்தில் முழுமையாக நின்று கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. ஒத்த வழக்கு, கொலை வழக்கு இல்ல, கொலை முயற்சி வழக்கு இல்ல, ஒத்த வழக்கு கட்சியின் பொதுச்செயலாளர் மறைஞ்சிட்டான். வழக்கு தமிழ்நாடு கட்டுப்பாட்டில் இல்ல, சிபிஐ விசாரிக்கணும்னு. அப்புறம் இந்த ஆம மண்டை ஓட்டிலும் தலையை நீட்டும்ல, அதுவே புஷி ஆனந்து வருது. அது ஒரு கட்சி. என்ன திரும்ப அந்த கட்சி தலைவர் பேசுவாரு? திருநெல்வேலிக்கு போறது. திருநெல்வேலி மக்கள்கிட்ட போய் இந்த ஊர்ல என்ன ஃபேமஸ் தெரியுமா? அல்வா தான் ஃபேமஸ். ஓ அப்படியா? அல்வா இனிப்பா இருக்கும், வாயில போட்டா கரைஞ்சு போயிடும். அதை நல்லா கிண்டுவாங்க. அது இருட்டு கடையில் கிடைக்கும். அந்த கடை இருட்டா இருக்கும். மணப்பாறை போன மணப்பாறையில முறுக்கு தான் ஃபேமஸ். வாயில போட்டா மொறுமொறுன்னு இருக்கும். எண்ணெய் சட்டில போடுவாங்க. ஏண்டா இந்த வடிவேல் நகைச்சு வரும்ல, நாங்க அனல் அடிக்கிற காலத்துல அவள் தும்போம். இதெல்லாம் அவன் வந்த சீசன்ல அவன் சாப்பிடதானே பாருல. அந்த மாதிரி அந்தந்த ஊர்ல என்ன ஃபேமஸ் அந்தந்த ஊருக்காக தெரியும்டா. உனக்கு தான் புதுசு. ஈரோட்டில் மஞ்சளா இருக்கும், அப்புறம் கோயம்புத்தூர் பச்சையா இருக்கும். அவனை எழுதி தர்றான் 2 முறை மஞ்சள்னு பேசு. அப்ப என்ன பண்றாங்க? பேசிட்டே இருக்காரு, மறந்துடுது. பேப்பரை பார்க்கற, கேமரா திருப்பு, மக்களை காமிக்கிறேன். என்ன மக்களை காமிக்கிறாங்க, அவன் அமைதியா இருக்காருன்னு பார்த்தா பேப்பரை பரட்டுறாரு. காத்து அடிச்சு இந்த பக்கம் போயிருது. இதை படிக்கிறதா? இப்படி ஒரு கட்சி தலைவர். அவரை நம்பிக்கிட்டு போறான். அவருக்கு தாங்க ஓட்டு போடுவோம். ஏங்க அவர் கியூட்டா இருக்காரு. இதெல்லாம் ஒரு காரணமாடா. அழகாளுக்கு ஓட்டு போடணும்னா ஆணழகம் போட்டுல எவன் நிக்கிறானோ, அன்றாடம் நிக்கிறானோ அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஓட்ட போட்டு விடு. நல்லா டான்ஸ் ஆடணும், லாரன்ஸுக்கு போட்டு விடு. என்ன கருமந்திரம்டா? தன்னை பார்க்க 41 பேர் செத்து விழுந்தான். களத்தை விட்டு ஓடி போன ஓடுகாடி. செத்தவன் பிணத்தை கட்டி பிடிச்சு அழுது நீ கண்ணீர் வச்சிருந்தா நீ தலைவன், நீ மனுஷன். விட்டுட்டு ஓடி போயிட்ட. உன்னை பார்க்க வீடு போய் சேரல, அவன் பிணவரைக்கு போயிட்டான். நீ வீட்டுக்கு ஓடிட்ட. 24 நாள் வீட்டை விட்டு எழும்பல. இவர் தலைவர். அதிகாரத்தின் நிழலை கூட தொடலங்க. இப்பவே வீட்டை விட்டு வரமாட்டார். அவரு கூப்பிடணும், வான்னு கூப்பிடணும். நீ அதிகாரத்துக்கு வந்தா என்ன பண்ணுவ? அது எப்படி தெரியுமில்ல பாஸ்? நான் ரொம்ப சோகமா இருக்கேன், ஆறுதல் தெரிவிக்கணும், கிளம்பி வர்றீங்களா? நான் இப்போ உக்கிரமா இருக்கேன், போராட்ட மோட்ல இருக்கேன். போராட்டக்காரங்களை கூப்பிடுங்க, நான் ஆதரவு வைக்கிற மாதிரி இருக்கேன். சட்டமன்ற உறுப்பினர் என்ன ஆகும்? சபையாளர் கூப்பிட்டு நான் சபை நிகழ்ச்சியில் பயக்கணும் ரொம்ப ஆவலா இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? ஒரு கால் டாக்ஸி பிடிச்சி ஃபைல போய் எடுத்து பணம் இருக்கு, இங்கே சட்டமன்றத்தை நடத்திக்குவோம். தமிழ்நாட்டின் சாப கேடுங்க. நடிகன் வேற, தலைவன் வேற. காலத்துல மக்களுக்காக உழைக்கிறவன், பாடுபடுகிறவன் தலைவன். நடிக்கிறவன் நடிகன். நடிகனை பாரு, பொழுதுபோக்குறதுக்கு பாரு, மகிழ்ச்சியா இரு, தப்பு இல்ல. அவனுக்கு ஓட்ட போட்டு வந்துடாத. கமலஹாசன் ஓட்ட போட்டு என்னாச்சு? எங்க போற கமலஹாசன்? நான் மையமாகத்தான் நிற்பேன். எங்கன்னாரு? உதயநிதி நிற்கிறாரு, ஸ்டாலின் நிற்கிறாரு, மையமா நிற்கிறாரு. எதுக்குயா நீங்க டிவியை உடைச்சிங்க? அந்த ரிமோட் எடுத்து எதுக்கு வீசினீங்க? அந்த ரிமோட் இப்போது வேறொரு மாறிவிட்டது. நாம் உணர்ந்து எழலனா, நாம் திருந்தலனா இந்த இனம் வரலாற்றில் தடமில்லாத அழித்தொழிக்கப்பட்டுரும். வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. கடைசி கையிருப்பு, கடைசி வாய்ப்பு. காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீத்தேனு, ஹைட்ரோகார்பன், 8 வழிச்சாலை, உயிர்மருத்துவ கோபுரம், அணுகுல, அணுக்களி மையம், எல்லா மக்கள் சிக்கலையும் மக்களோடுன்றது களத்தில் நாம் தமிழர் கட்சி.
கஜா புயல், தானே புயல், ஒக்கி புயல், சென்னை பெருவெள்ளம், இந்த காலத்துல மக்களோடு உதவி பண்ணது நாம் தமிழர் கட்சி. நாங்க களத்தில் நிற்கிறோம். 2010 கட்சி தொடங்கப்பட்ட பிறகு 2016 போட்டி என்று முடிவெடுத்து 16, 19, 21, 24 அத்தனை பொது தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள், இடைத்தேர்தல்கள் எல்லாத்தையும் போட்டிட்டு களம் கண்டது நாம் தமிழர் கட்சி. எத்தனை தோல்வி வந்தாலும் சரி, எத்தனை அடக்குமுறை ஒடுக்குமுறை ஏவினாலும் சரி, களத்தை விட்டு நகராது இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நீ ஒத்த வழக்கு பயந்துட்டு ஒரு மாசம் ஓடிட்ட. யாரா பேசுறது? 28 வயசுல என் மீது குண்ட சட்டத்தை பாய்ச்சினா 2 மாத காலம் உள்ள இருந்தேன். அதே போல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் சாட்டை துறைமுகன் மீது ஓராண்டு காலம் சிறை காலம், அண்ணன் சீமான் மீது 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம், இதுவரைக்கும் 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் என்ஐஏ விசாரணை வந்தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்சபட்ச விசாரணை அமைப்பு என்ஐஏ. பயங்கரவாதிய, தீவிரவாதிய, சர்வதேச தீவிரவாதியை பிடிக்கக்கூடிய அமைப்பு என்ஐஏ. அந்த என்ஐஏ எங்கள்கிட்ட விசாரிச்சிருக்கேன். நான் குண்ட சட்டம் அப்படின்னா பெரிய சட்டம் போல இருக்கு, ரொம்ப பெரிய சட்டம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். போன ஆட்சியில் ஏன் மேல போட்டாங்க. நான் குண்ட சட்டம் மேல உள்ள மதிப்பே இழந்துட்டேன். என்ஐஏ பெரிய அமைப்பு. கடைசி எனக்கு அனுப்பிவிட்டாங்க வாட்ஸ்அப்ல, கம் ஹியர் டுமாரோ ஈவினிங். நாங்க சி இவ்வளவுதானே என்ன ஆகி போச்சு. என்ஐஏ விசாரணை கூப்பிடுது. ஒன்னு இங்க தொலைக்காட்சிகள்ல நாம் தமிழர் கட்சிக்கு நெருக்கடி முற்றுகிறது, அவ்வளவுதான் நாம் தமிழர் கட்சி தலை செய்யப்பட போகிறது அப்படின்ட்டு நான் விசாரணைக்கு போறேன். போன உடனே அதிகாரி உட்காருங்க அப்படி, நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்கிறாரு. என்ன வழக்குன்னு தெரியுமா? இந்த ஏதோ விழுப்புரம் பக்கமா ஏதோ ஒரு பக்கம் ஏன் அந்த வெடிகுண்டை ஏதோ தயாரிச்சாங்க 2 பசங்க, அதானங்க வழக்கு? இல்ல அதெல்லாம் வழக்கு இல்ல. ஜெர்மன்ல இருந்து சீலன் முருகன் ஒருத்தவங்களுக்கு போன் பண்ணாரு. அவர் போன் பண்ணப்ப நீங்க போன் எடுக்கல. அவர் எதுக்கு போன் பண்ணான்னு சொல்லுங்க. சத்தியமா இதான் கேட்டார். அவர் போன் பண்ண விவரத்தை நீங்க சொல்லிதாங்க தெரியும். அதை எடுத்து நாங்க காட்டுறாங்க. மிஸ்டு கால் வந்திருக்கு பாருங்க இந்த தேதியில இதுக்கு. அப்ப தெரிஞ்சு போச்சு இது ஒண்ணு கதை ஒண்ணு இல்லைன்ட்டு. சொல்லுங்க எங்க படிச்சீங்க, என்ன பண்றீங்க? காலில இருந்து மதியம் வரைக்கும் எல்லாம் கேட்டுட்டாரு. மதியத்துக்கு மேல கேட்க ஒண்ணும் இல்லை. அவர் நான் கையை கட்டிட்டு அவர் கையை முறுக்கிறாரு. சங்கீத சுவரங்கள் 7 கணக்கான பாட்டு தான் உள்ள. சரி மதியம் என்ன சாப்பாடு வேணும் உங்களுக்கு? பிரியாணி வேண்டாம் சொல்லிட்டா. பிரியாணி தான் வேண்டாங்கய்யா, சும்மா எலுமிச்சை சோறு தயிர் சோறு போதும். இல்லை வெளில போய் சாப்பிட்டு வரீங்களா? இல்லைங்க வெளில ஊடகம் இருக்குது, நான் சாப்பிட போனா கேள நினைப்பாங்க, நான் இங்கே இருந்து சாயங்காலம் போயிடுறேன். சரி மதியத்துக்கு மேலே ஒன்றும் இல்லை. இந்த யூடியூப் சேனல் என்ன பண்ணுறீங்க, என்ன தமிழ் வைப்பீங்க? இப்போ இதை வச்சுங்கய்யா, இதை வச்சு எப்படி தமிழ் பண்ணி போடுவேன்ல. வெளில பாருங்க 10 கிலோ நிற்கிறாங்க, அண்ணாமலையை பொழக்கலாம் இல்லையா பாருங்க, போய் பொழங்க. வெளில பேசணும். வெளில எண்ணெயில கட்டுப்பாட்டில் வச்சக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சகத்தை அமித்ஷாவை கண்டிச்சு வாசல பேச மாட்டாங்க. இதே சென்னையில் 2018-19 கடும் வறட்சி, கடும் பஞ்சம். அப்ப தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி பற்றி சொல்ல தேவையில்லை, பெரிய அறிஞர். கம்பராமாயணம் தந்த சேக்கிலார். நான் கூட முதல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். கம்பராமாயணத்தை கம்பர் எழுதி முடிச்சு சேக்கிலாத்தை கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அருவி பசியோடு இருப்பான் கொண்ட கொடுத்துட்டு இருக்காரு. அந்த கம்பராமாயணத்தை சேக்கிலார் கொடுத்திருக்கார், தந்திருக்கார். அதான் கம்பராமாயணம் தந்த சேக்கிலார். அந்த அதி புத்திசாலி எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் சாலை திறந்து வச்சுட்டு இந்த அண்ணாவை பார்த்துங்கிறது, கொஞ்சம் அண்ணாந்து பாரு யாருன்னு. அப்படிப்பட்ட ஆளு. திராவிடம் என்னங்க? கட்சியும் இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடம் என்னங்க? அது ஏதாவது விளையாட்டு சாமனா இருக்கும், அவ்வளவுதான் ஒரு அறிவு. அது ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? அறிஞர்கள்ட்ட கேளுங்க. கட்சியின் பேருக்கான விளக்கமே தெரியல. ஒரு கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அவங்க சகாக்கள் இருக்காங்கல்ல, ஒருத்தன் விஞ்சிருவாங்க. செல்லூர் ராஜு எல்லாம் பார்த்தோம்னா இவர் ஏன்டா இந்த நூற்றாண்டுல பிறந்தாரு, ஏன் இந்த கோள்ல பிறந்தாரு, ஏரியனோட பிறந்திருக்கணும், இல்ல நாசாவில் நேரடியா பிறந்திருக்கணும். தமிழ்நாட்டில் பிறந்து அவருடைய ஆற்றல திறனை வீணடிச்சிட்டாரு. வைகை அணையில தண்ணியை வத்தாம தடுக்க போறேன். என்ன செய்ய போறீங்க? அருமையான திட்டம் இருக்கிறது. வசந்தர் கோல கொடுத்த வீணா போன தெர்மோகோல் அட்டையை அள்ளிட்டு வா.
போட்டு மூடு, தண்ணி ஆவியாகாது, ஜி பூம் பான்னாரு. இங்கிட்டு வந்துட்டாரு, அதெல்லாம் அங்கிட்டு காத்துல ஒதுங்கிடுச்சு. எவ்வளவுங்க திட்ட மதிப்பீடு? 10 லட்சம்ங்க. அந்த செல்லூர் ராஜு அவர் சொல்லவே தேவையில்லை. சென்னையில விவசாயம் சிறப்பாக நடக்குதுங்க. இது கஞ்சாதாவது பயிர்றானா? அந்த பக்கம் திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு விசித்திர பிறவி. அவர் நிகழ்காலத்திலே வாழ மாட்டார், இறந்த காலத்தில் வாழ்வார். நான் வாஜ்பாயை பார்த்தேன், பேச்சுக்கிட்டு இருந்தேன், நல்லபடியா பேசினாரு. வாஜ்பாய் செத்து பல வருஷமாச்சு. அப்படியா? எனக்கு தெரியாதே. அவரு பாமகவும் அதிமுக கூட்டணி போட்டுருந்துச்சு. அப்ப 2019 நினைக்கிறேன். பாமகவும் அதிமுக கூட்டணி போட்டுருக்கப்ப பாமகவை சேர்ந்த வேட்பாளருக்கு வாக்கு கேட்கணும். திண்டுக்கல் சீனிவாசன் வாக்கு கேட்கிறப்ப அவர் கையை அப்படி கும்பிட்டு நிற்கிறார். இந்த பாமகவை சேர்ந்த வேட்பாளருக்கு ஆப்பிள் சின்னத்திலே உங்கள் ஓட்டை போட்டு, ஆப்பிள் பழமா மாம்பழம்ங்க, எல்லா பழமும் உடம்புக்கு நல்லதானங்க, எந்த பழமா தானங்க வாங்கிக்கங்க. அந்த திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாமே அறிவாளிகள் நிரம்பி அவை இல்லை. அந்த சென்னையில் 2018-19 வறட்சி வந்தப்ப அமைச்சரை கூடுது. சென்னையில் கடும் வறட்சி, கடும் பஞ்சம், குடிக்க தண்ணி இல்லை, குழாயை திறந்தா தண்ணி வரல, குளிக்க தண்ணி இல்லை, பெரிய பெரிய உணவகங்கள் எல்லாம் மூடப்படுது, அந்த ஐடி பார்க்கெல்லாம் மூடுறான், சென்னை ஸ்தம்பிச்சு போகுது. அமைச்சரை கூடுது. கூடுறப்ப அமைச்சர்லாம் பேசுறாங்க, இந்த வறட்சியை போக்கணும்னா, அந்த பஞ்சத்தை போக்கணும்னா மழை பெஞ்சா மட்டும்தான் முடியும். கண்டுபிடிச்சிட்டாங்க கடைசியா. அதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? நாமளே மழை பெய்ய வச்சிடலாம். அதிகாரிகள் சொல்றாங்க, எங்க அதுக்கெல்லாம் பெரிய தொழில்நுட்பம் சின்ன போன்ற நாடுகளை பண்றாங்க, அங்க பல கோடிகளை செலவு பண்ணணும், அந்த தொழில்நுட்பம் இல்லை, அதுக்கு நம்மகிட்ட காசும் இல்லையே, ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நம்ம லோ பட்ஜெட்ல பண்ணிடலாம். எப்படி பண்ணுவீங்க? எல்லா ஊர்லயும் சாமியார் இருக்கான், எல்லா ஊர்லயும் கோயில் இருக்கு. கோயில்ல உட்கார்ந்து சாமியார் யாக வளர்க்க சொன்னோம்னா, இவன் வளர்க்கிற யாகத்துல புகை போய் வருண பகவான் முகத்துல அடிச்சு வருண பகவான் மனமுருகி மலையை கொட்டு விட்டுருவாரு. ஏரி குளம் நிரம்பிடும், தண்ணீர் தட்டுப்பாடு சென்னையில போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே அருமையான யோசனை, உடனடியாக சுற்றறிக்கை கொடுங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசின் அறநிலையத்துறை சார்பாக கோயிலில் உட்காந்து யாக வளர்க்கணும்னு சுற்றறிக்கை போடப்பட்டுச்சு. வெளிநாட்டில் உள்ளவன் என்னங்க நினைப்பான்? நம்மள யாகம் வளர்த்தா எப்படி தண்ணி வரும், மழை வரும்? யாகம் வளர்த்தா புகை தான் வரும். மரம் வளர்த்தா தான் மழை வரும். என்ன பண்றான்? கழுதைக்கும் திருமணம் பண்ணுவான். ஏன் மழை பெய்ய மாட்டேங்குது? கழுதைக்கும் திருமணம் பண்ணா கழுதை குட்டி தான் வரும், மழை எப்படி வரும்? எந்த காலத்தில் வாடுறான் தெரியுமில்ல? எந்த காலத்தில்? அதாவது பூனை குறுக்க போனா அவசரம்ங்க, போயிடக்கூடாது, உட்காந்து தண்ணி குடிச்சு தான் போகணும். இந்த வீதி வழியா எடப்பாடி பழனிசாமி போகலாம், ஸ்டாலின் போகலாம், உதயநிதி போகலாம், அண்ணாமலை போகலாம். ஆனா அதெல்லாம் அவசரம் இல்லை. ஆனா பூனை போனா அவசரம். நீ ஒரு அவசர வழியை கிளம்புற, பூனையும் ஒரு அவசர வழியை கிளம்புது. என்ன ஒண்ணு, உன்னை விட முக்கியமான வேலை உன்னை ஓவர்டேக் பண்ணிடுது. நீ பூனை கிட்ட தோத்து போயிட்டு அவசரம். எல்லாத்தையும் நம்பி தொலைக்கிறோமுங்க. இந்த ஆட்சியாளர்கள் நம்பி தொலைக்கிறது போலவே எல்லாத்தையும் நம்பி தொலைக்கிறோமே. அதுவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்காரு பாருங்க, ஸ்டாலின் ஐயா. 2021 குறைதீர்ப்பு கூட்டத்தில் ஒரு அம்மா பேசுறப்ப இப்படியே போனா நாங்க தற்கொலை பண்ணி சாக வேண்டியதுதான், நாங்க தற்கொலை பண்ணி சாகிறோம் அப்படிங்குது அந்த அம்மா மனக்குமரில் விட. ஓகேமா யாரு? ஸ்டாலின் ஐயா. அதை பொருட்படுத்தவே இல்லை. அது மாதிரி எல்லாருமே மனு கொடுக்குறாங்க. மனுவில் ஒவ்வொருத்தரும் கோரிக்கை எழுதுறாங்க. அப்ப எழுதுறப்ப ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்கான், என் கறவை மாட காணும், கண்டுபிடிச்சு தாங்கன்னு. இவர் எடுத்து தன் கணவனை காணும் என்று புகார் கொடுத்த சகோதரி திருமலைக்கு, சரி கறவை மாடு கணவன் மாத்தி படிச்சிட்டீங்க, வயோதிகத்தில் பார்வை அந்த கோளாறுலாம் வர்றது இயல்புதான். திருமலைங்கிறது ஆம்பளை பெண் கூட தெரியாது. அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர், அவர் மகன் தவ புதல்வன், அவர் ஆள அடுத்தது. என்னென்ன விளம்பரம் பண்றாங்க கேட்டா, நீ திமுக பேசாத, பாஜக வந்துடும், பாஜகவே நம்ப மாட்டான்டா. பாஜக எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் வரப்போறது இல்ல. அவன் தான் ஏதோ பண்ணி பார்க்கறான்ல. திருப்பரங்குன்றத்தில் நாங்க கார்த்திகை தீபம், கார்த்திகை முடிஞ்ச 10 நாள் ஆச்சு பரதேசி. இப்ப ஏன் தீபம் ஏத்தணும்? தீபத்தை ஏற்றி இந்துக்களின் ஒற்றுமை நிலையாட்ட போறோம்.
தமிழ்நாடு முழுக்க சாதிய ஆணவ கொலைகள், சாதிய வன்முறை வெறியாட்டங்கள், சாதிய மோதல்கள். அங்க போய் நம்ம எல்லாம் ஒரே இந்து, இணக்கமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், போய் அங்க போய் வலியுறுத்த வேண்டியதானே இந்துக்களின் ஒற்றுமைய. அங்க செய்யாம ஏன் செய்யற? அவன் ஏற்ற நினைப்பது கார்த்திகை தீபத்தை இல்லை, கலவரத்தீயை. வட மாநிலங்கள கலவரத்தை உருவாக்கி கட்சியை வளர்த்து ஆட்சியை பிடித்தது போல தமிழ்நாட்டில் ஏதாவது பண்ண முடியாதான்னு நினைக்கிறேன். ஒன்னும் கதை கேட்க மாட்டேங்குது. இன்னைக்கு பாஜக காலி பண்ண யாரும் தேவையில்லை. 2 பேர் இருக்காங்க. ஒன்னு அண்ணாமலை, இன்னொன்னு நயினா நாகேந்திரன். நயினா நாகேந்திரன் 2024 பார்லிமெண்ட் தேர்தல் நெருக்கத்தில் நயினா நாகேந்திரன் வாக்கு காசு இருப்பதற்காக ஆட்களை அனுப்பி காசு எடுத்துட்டு போனார்னு பிடிபடுது. பணம் எங்க? சென்னை மத்திய தொடர்வண்டி நிலையத்தில் காசை பிடிச்சிடறான். இந்த காசு வாக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு போகப்பட்டதுன்ட்டு. எப்படி அங்க இருந்து தெரியும் எனக்குன்னு பார்த்தா, யாரு போட்டு கொடுத்ததுன்னா அந்த அற்புதமான காரியம் செஞ்சது அண்ணாமலை. நீ என்ன மீறி ஜெயிச்சிருவியா, விட்டுவன ஒண்ணு அப்படின்னு அவர் விட்டாரு. இப்ப இந்த பக்கம் இவர் பிள்ளி சுனிய வைக்க, அவரு காசு வெட்டி போட நல்ல கணக்கட்சி தான் போயிட்டு இருக்கு பாஜக. மாறி மாறி குழிய தோண்டி அவனே படுத்துருவான். ஆனா அதை சொல்லி பாஜக வந்துடும். பாஜக எங்கடா வரும்? வெளிப்படையா நடந்த உரையாடல். நயினா நாகேந்திரன் பாஜக சேர்ந்த நிர்வாகி நேரில் போறாரு, பாக்குறாரு. உடனே நயினா நாகேந்திரன் கட்சி வளர்ச்சி எப்படி போயிட்டு இருக்கு ஐயா, நம்ம போறப்பங்கயா, நம்ம வாக்கேட்டு போறோம், மக்கள் வாங்க வாங்க சாப்பிட்டு போங்க, வீட்டுக்கு வாங்க கூப்பிடுறாங்க. ஓ, சாப்பிட கூப்பிடுறாங்களா? ஆமாங்கய்யா. சோறு கூட போடுறோம், ஓட்டு மட்டும் போட மாட்டோம், ஓட்டு கேட்டாதீங்கிறாங்க. யார் சொல்றா? நிர்வாகி சொல்றாரு. நயினா நாகேந்திரன் தொலைக்காட்சி வந்துச்சு. அந்த பாஜக காட்டுறாங்க, பாஜக வந்துடும் பாஜக வந்துடும். அந்த பாஜக காட்டி இவன் எல்லா அயோத்தி தந்தியும் பார்ப்பான், பண்ணுவான். இங்க என்ன பண்றது? ஏன் இந்த குண்டும் குழியுமா அந்த சாலை இருக்கு, ஏன் தெருவிளக்கு அங்க சரியா அறியல? நீ உத்தரப்பிரதேசத்தை பாரு, சத்தீஸ்கரை பாரு, ஜார்க்கண்டை பாரு. நான் என்ன மயத்துக்கட நடராத்திரி சுடுகாட்டுக்கு போகணும்? நான் ஓட்டு உனக்கு தானே போட்டேன், நான் இங்க தானே வளர்றேன், நான் அங்க போகணும்? ஏன்னா அதை விட சிறப்பாக இருக்கிறது. கேவலமான கருத்து உருவாக்குங்கள். இந்த கட்சிகள் அப்புறப்படுத்தணும். நாம் செலுத்திய வாக்கள் யாவும் எந்த மாற்றத்தையும் எந்த ஏற்றத்தையும் தரல. ஏன்னா ஜனநாயகம்ங்கிற அமைப்பு முறையை முற்றுமுழுதாக சிதைக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் 4 முனை போட்டி தெளிவாயிடுச்சு. இந்த 4 முனை போட்டியில் 5000 10,000 வாக்கள் கூட வெற்றி தோல்வியை மாற்றி அமைக்கும். நூற்றுக்கணக்கான வாக்கள் வித்தியாசத்தில் கூட தேர்தல் வெற்றி தோல்வி மாறக்கூடும் என்று சொல்லப்படுது. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அப்ப 26 தேர்தல் காலத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு பணம் விளையாடும். அதுல பாதாளத்துக்கு பணம் செல்லும் பால்ல கடைக்கோடி வரைக்கும் பணத்தை கொட்டி இறைப்பான். இது திமுக அதிமுக 2 பேரும் கட்சியும் வாழ்வா சாபம் என்பது போல பணத்தை இறைப்பான். இதுவரைக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பார்த்தோம், 100 கோடி செலவு பண்ண. அதே போல விக்கிரவாண்டி தேர்தல் களம் பார்த்தோம், ஆர்கநகர் தேர்தல் களம் பார்த்தோம். இடைத்தேர்தல் எல்லாம் பணத்தை வாரி இறைச்சான். அதே போல இந்த முறை பொது தேர்தல் நடக்கும். ஒரு வாக்குக்கு 2000 வாங்குற நிலம் மாறி 5000 10,000 என்று உயர்ந்தால் கூட வியப்புக்கு இடம் இல்லை. நான் கூட போன பொதுக்கூட்டத்தில் பேசுறப்ப ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு திமுகவும் அதிமுகவும் 20 கோடி செலவு பண்ண போகுதுன்னு சொல்லிட்டேன். அது என்ன சொல்றாங்க? அது ஓ ஊருக்கு ஓ தொகுதிக்கு. நீ நாகப்பட்டினத்தில் கடைக்கோடி கிடக்கிற, சென்னைக்கு பொருந்தாது, கோயம்புத்தூருக்கு பொருந்தாது. 50 கோடி ஒரு சட்டமன்ற தொகுதி, 50 கோடி. 50 கோடி பணம் இருந்தால் சொல், நீ எந்த கட்சி இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை வெள்ள வைக்கிறேங்கிற. அப்ப ஜனநாயக முறை எங்க போய்கிட்டு இருக்கு? பணம் இருப்பவன் மட்டும்தான் தேர்தலில் போட்டி போட முடியும், வெல்ல முடியும் என்றால் என்ன மக்களாட்சி இருக்கு? ஜனநாயகத்தில் எவ்வளவு பெரிய ஆபத்து! ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை என்ன? ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம். அதுவே ஒரு பார்லிமெண்ட் தொகுதினா 90 லட்சம் செலவு பண்ணலாம். நான் என்ன கேட்கிறேன்,
ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு தேர்தலுக்கு 40 லட்சத்தை ஒருத்தன் செலவு பண்றான்னா அவன் கோடீஸ்வரனா இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். அப்ப அதே தேர்தலில் ஒரு சாமானியன், ஒரு உழைக்கும் மகன், ஒரு அடித்தட்டு அன்றாடங்காட்சி அவன் போட்டி போட்டான்னா இது எப்படி சரிசமமான வாய்ப்பா இருக்கும்? அப்ப பணக்காரன் மட்டும் தேர்தலில் ஆதிக்கம் செய்ய வாய்ப்பு இல்லையான்னு கேட்டோம், ஏற்கனவே இருக்கக்கூடிய முறையிலேயே. ஆனா இந்த சொல்றான் 20 கோடி 40 கோடி 50 கோடிங்கிற. அப்ப தொகுதியை ஏலம் தான் விடல, மற்றபடி பணம் தான் தீர்மானிக்கிறது. அப்ப பணம் இருக்க வெல்ல முடியும்னா நாட்டில் எங்க நல்லாட்சி இருக்கும் கேக்குது. ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, ஐயா கருணாநிதி இருக்காங்க அப்படின்னா தொகுதிக்கு எதுவுமே செய்யல அப்படிங்கிறப்ப தோற்றடிச்சிருவாங்கிற பயம் இல்லை. என்ன இருக்கு? பண திமிரு. ஒண்ணுமே பண்ணல, என்னப்பா தேர்தல் நெருக்கத்தில் காசு அடிச்சிடலாம். இந்த காசை அடித்தால் இவர்கள் காசை வாங்கி கொண்டு வாக்கை செலுத்தி விடுவார்கள் என்று மலிவாக மலினமாக மக்களை மதிப்பிடுவார்கள். எவ்வளவு பெரிய ஆபத்தான முறை! நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிற ஜனநாயக முறை, மக்களாட்சி முறை சாதாரண கிடைச்சல. வெள்ளக்காரனை எடுத்து 300 ஆண்டு சண்டை ஓட்டம். இந்த களத்திலே நாம் முன்னோர்கள் உயிரை துறந்தான். திருப்பூர் குமரன் தன் உயிரை விட்டான், கடைசி வரைக்கும் தான் ஏந்திருந்த இந்த நாட்டின் கொடிய விடல. நாம் பாட்டன் வஉசி அளவுக்கு இந்திய பெருநிலத்தில் விடுதலைக்காக பாடுபட்டவன் எவனும் இல்லை. அடிமை இந்தியாவில் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன் வஉசி. வஉசியின் தாத்தா வழக்கறிஞர், பெரியப்பா வழக்கறிஞர், வஉசி வழக்கறிஞர். பணக்கார குடும்பம். வஉசி நினைத்திருந்தால் வழக்கு நடத்தி கோடிகளை அப்போதே குவித்திருக்க முடியும், செல்வந்தராக வாழ்ந்திருக்க முடியும். ஆனா வஉசி நாட்டின் விடுதலை குறித்து கனவு கண்டான். அவன் பொருள் எடுத்து அவனே போடணும்பாங்கல்ல, முதலா போட்டது வஉசி தான். எந்த வணிகத்தின் ஊடாக வெள்ளக்காரன் நாட்டை கைப்பற்றினானோ அதே வணிகத்தின் ஊடாக நாட்டை மீட்க பாடுபட்டவன் வஉசி. வெள்ளக்காரன் வந்து ராணுவத்தை எல்லையில குவிச்சு துப்பாக்கி முனையில, பீரங்கி முனையில, கத்தி முனையில நாட்டை பிடிக்கல. அவன் வணிகம் செய்ய வர்றான். கிழக்கிந்திய கம்பெனியை கொண்டுட்டு வணிகம் செய்ய வர்றான். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாகாணங்களுக்கு வர்றான். அப்படி வந்தவன் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கையகப்படுத்த நாடு தானாக அவரிடம் அடிமைப்பட்டு போனது. 30 கோடி மக்களை அவன் வாங்கிட்டான். அப்ப பொருளாதார மீட்சியே நாட்டின் விடுதலைக்கான முதற் படி என்று உணர்ந்து வெள்ளக்காரன் என்னடா வணிகம் செய்யறது, நான் சுதேசி கப்பல் விடுறேன் என்று முடிவெடுக்கிறேன். கப்பல் வாங்க தூத்துக்குடியில இருந்து அவன் பம்பாய்க்கு போறான். அந்த சமயத்தில் வஉசியின் மகனுக்கு உடம்பு சரியில்லை. ஆனாலும் அதை பொருட்படுத்தாது, நான் கப்பல் வாங்கி கொண்டு வந்தால் வருவேன், இல்லாவிட்டால் நடுக்கடலில் விழுந்த சாவேன் நான் வஉசி. கப்பல் விட்டான். வெள்ளக்காரனை எடுத்து வெள்ளக்காரன் நஷ்டப்பட்டு போனான், கோபப்பட்டான், ராஜ துரோகின்னா யார? வஉசிய. நீதிபதி என்ன சொன்னாரு? பாரதியின் எழுத்தையும் வஉசியின் பேச்சையும் கேட்டால் செத்த பணம் கூட உயிர் பெற்று எழும். வஉசி துரோகி, வஉசியின் எலும்பு கூடு கூட வெள்ளைக்காரனுக்கு எதிரானது. அப்படி இரட்டை ஆயுதம் கொடுத்தான். அள்ளி அள்ளி கொடுத்த வஉசியின் செங்கரங்கள் எல்லாம் புண்ணாகி போற அளவுக்கு சிறைக்குள்ளே செக்கிழுத்தான், நூல் நூற்றான். வஉசி செக்கிழுத்தான எப்படி செக்கிழுத்தான் நாம் பார்த்தேன். கைகளும் கால்களும் பின்புறம் சங்கிலியால் பிணையப்பட்டு அப்படி செக்கிழுத்த. பல நாட்கள் சிறையிலே வாடிவிட்டு வெளியே வந்த வஉசி வரவே காலில்லை. கடைசியில் குடும்பத்துக்கு திரும்பறான். பொருளாதாரம் இல்லை, நொடிச்சு போயிட்டான். வறுமை, ஏழ்மை. கடைசியா மளிகை கடை வச்சு மண்ணெண்ணெய் வித்தாரு வஉசி. வீதி வீதியா போய் கடைசியில் இறந்து போறாரு. இறந்து போன பிறகு வஉசி எழுதிய கடிதம், நான் இவ்வளவு ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்கேன், என்னால கட்ட முடியல, நான் கடனுக்காரனா சாக விரும்பல, யாருக்காவது வாய்ப்பு இருந்தா கட்டி விட்டுருக்கேன். அடிமை இந்தியாவில் பணக்கார குடும்பத்திலே செல்வந்தராக பிறந்த வஉசி நாட்டின் மானத்தை காக்க தன் பொருளாதாரத்தை இழந்து, சொத்து கொத்துக்களை இழந்து ஓட்டாண்டியாக மாறினான். அந்த வஉசி அளவுக்கு இந்த நாட்டின் விடுதலைக்காக ஈகம் செஞ்சவன் எவனும் இல்லை. இந்த நிலத்தில் எண்ணற்ற மன்னர்கள், நம் தாத்தன் தீரன் சின்னமலை, அழகுமுத்துக்கோன், பெரும்பிடு முத்தரையர்,
மருதுவாண்டியர்கள், பூலித்தேவன், எத்தனை முன்னோர்கள் வெள்ளைக்காரர்களுக்கு சண்டையிட்டார்கள், போர் புரிந்தார்கள். வெள்ளைக்காரர்கள் சண்டை போட்டு போர் புரிஞ்சு விடுதலை பெற்று அந்த விடுதலையின் விளைவாக மக்களாட்சி நாடாக பிரகடனம் செய்யப்பட்டு அந்த மக்களாட்சி நாட்டில் எல்லோருக்கும் வாக்குரிமை என்று கொடுக்கப்படுது. ஆனா அந்த வாக்கின் மதிப்பு இன்னைக்கு 2000 ரூபாய் 4000 ரூபாய் மாறி போச்சு. அன்பான சொந்தங்களே, தமிழ்நாட்டை 60 ஆண்டு காலம் திராவிட கட்சி ஆண்டிருக்கிறது. எல்லா கையிலும் அலைபேசி இருக்கு, உள்ளங்கையில அலைபேசியில தட்டி பார். கடந்த 60 ஆண்டு காலத்தில் உலகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை, வளர்ச்சியை, உலகத்தில் எல்லா நாடுகளும் முன்னேறி